பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டேன்னு அப்படி கிடையாது. ஸ்டேட் ஹுட் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு, நாங்க வந்து ஆதரிக்கிறோம், நாங்க வந்து வரவேற்றோம். ஆனா இருந்தாலும் ஒரு ஸ்டேட் ஹுட் கொடுக்கறதுக்கு, ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்டேட் ஹுட் கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பல கட்சிகள் கிட்ட பேச வேண்டியதா இருக்கு, பல மாநிலங்கள் பேச வேண்டியதா இருக்கு. சோ இட்ஸ் a procedure. இப்போ இன்னைக்கு வந்து நேத்து வந்துட்டு போன சில தலைவர்கள் நாங்க வந்தாக்கா நாங்க வந்து இம்மிடியேட்டா வந்து ஒரு ஸ்டேட் கொடுக்கறோம்னா, ஒரு மாநில அந்தஸ்து கொடுப்போம்னா சொல்லிட்டு போறாங்க. எப்படி கொடுப்பீங்க? அதுதான் சொல்றாரு ராகுல் காந்தி 29ல பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது முதல் கையெழுத்து வந்து புதுச்சேரி 29ல அவர் சொல்றாரா? 2029 அவர் சொல்லுவாருங்க. அவர் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா வந்து யாரு கார்கே சாரா? மல்லிகார்ஜுன் கார்கே சார் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவருடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக 2029ல பிரதமர் மேலேயே வந்து பிரசிடென்ட்டும் ராகுல் காந்தி ஆயிடுவாரு சொன்னாலும் சொல்லுவாரு. பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரெண்டுமே ராகுல் காந்தி வந்தாருன்னு சொல்லுவாரு. அவருடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆவறது ஒரு தூரத்து கனவு கண்டுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு, கனவு கண்டுங்க, பெருசாவே கண்டுங்க. அது ராகுல் காந்தி அவர்களுக்கு பொருத்தம். ஆனா என்னைக்குமே வந்து அது நிரந்தரம் ஆறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க இருந்தாலும் கள்ளச்சாராயம் வந்து நிச்சயமாக வந்து நம்ம ஆதரிக்க கூடாது. 10 பேர் இறந்திருக்காங்கன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கு. தமிழகத்துல வந்து இத்தனை பேர், நான் போனேன் NCW மெம்பரா இருக்கும் போது நான் போனேன் அங்க கள்ளக்குறிச்சிக்கு. அப்போ என்ன ஆச்சு, என்ன ஒரு விஷயங்கள் எடுத்தாங்க, என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. டாஸ்மார்க் 10 மணிக்கு மேல இன்னைக்கு தமிழகத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. நீங்க வந்து வெறும் டாஸ்மார்க் நம்பி மட்டும்தான் ஒரு மாநிலத்துல நடத்துவேன்னா அது எப்படி? அந்த டாஸ்மார்க்லயே உங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு கட்டிங் வருது அதுவும் நம்ம பார்க்கணும். நீங்க வெறும் போது பொருட்கள் வெறும் வந்து எப்படி ஈஸியா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து வாசல்லையும் ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் உங்களுக்கு போதைப் பொருட்கள் ஈஸியா கிடைக்குது. இது வரைக்கும் தமிழகத்துல நம்ம இப்ப முதலமைச்சர்கள் பார்த்து இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு கேள்விக்கு பதில் வந்திருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை வந்தது, பொள்ளாச்சி பிரச்சனை வந்தது, பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்ல, 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் அவங்க மேல வந்து தாக்குதல் நடக்குது. குழந்தைங்க வந்து போதைப் பொருட்கள் அடிமை இருக்கிறாங்க. எல்லா பள்ளிவாசலுக்கும் கல்லூரி பக்கத்திலயும் உங்களுக்கு வந்து ஈஸி டாஸ்மார்க் அங்கேயே திறந்து வச்சிருக்காங்க. எங்கே வந்து ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு, எங்குமே கிடையாது. மெயின் ரோட்ல ஓகே ஓபன் பண்ண, நீ சாராய கடை டாஸ்மார்க் ஓபன் பண்ண, எனக்கு கட்டிங் வரதா அது போதும். அந்த ரேஞ்ச்ல இன்னைக்கு தமிழகமே இருக்கு. அத தலைமையில எடுத்த முடிவு, அதுக்கு நாங்க ஒன்னும் சொல்ல முடியாது. இல்ல கருத்து யாரோட தனிப்பட்ட முறையிலே ஒரு கட்சியில இருக்கும்போது தனிப்பட்ட முறையில யாரோடையும் கருத்து சொல்லவும் கூடாது, இருக்கவும் கூடாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மேலிடத்திலிருந்து தலைவர்கள் எடுத்த முடிவு. அதை ஏன் எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். கடந்த முறை 1000 விளக்கு தொகுதியில நீங்க போட்டியிட்டீங்க, நிறைய டஃப் காம்படிஷன் கொடுத்தீங்க. இந்த முறை நீங்க ஏன் போட்டியிட விருப்பப்படல? எனக்கு அங்க போட்டி எடுக்கணும் நான் விருப்பப்பட்டிருந்தா இன்னைக்கு புதுச்சேரியில உங்க முன்னாடி என்னால உட்கார முடியாது. நான் வந்து ஒரு சராசரி காரியகர்த்தாவாக நான் வெளியில போகணும். இன்னொன்னு வந்து என் கணவர் வந்து மதுரையில நிக்கிறாரு, நான் அங்கேயும் இருக்கணும். சோ இங்கே அங்க புதுச்சேரி, காரைக்கால், தமிழ்நாடு, கேரளா முடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ மதுரை போயிட்டு வந்து 2 நாள், இப்போ மறுபடியும் நாளானைக்கு மதுரை போயிடுவேன். என்னங்க புதுச்சேரியில மதுவிலக்கு நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சிருக்காங்களா அமல்படுத்தணும்னு? இட்ஸ் a டூரிஸ்ட் ஸ்பாட், அது ஒண்ணு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு நீங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு லிக்கர் அவைலபிள் இருக்கு, எங்கேயுமே வந்து உங்களுக்கு லிக்கர் அவைலபிள் டாஸ்மார்க் இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ரன்னிங் லிக்கர் ஷாப்ஸ் இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆனா எங்கே எப்போ இருக்கணும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு டாஸ்மார்க் மட்டும் நம்பி ஒரு யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி கிடையாது. டூரிசம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அது நம்பி தான் புதுச்சேரி இருக்கு. வெறும் டாஸ்மார்க் நம்பி புதுச்சேரி கிடையாது. 2 இடத்துலயும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி நிச்சயமாக உறுதியா இருக்கு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 5 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில நான் சொன்ன மாதிரி எந்த முன்னேற்றமும் கிடையாது, கடன் மட்டும்தான் இருக்கு.
ஊழல் மட்டும்தான் இருக்கு, கட்டிங்ஸ் மட்டும்தான் செனட் ஆஃப் ரோடுக்கு போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி, எந்த ரோடும் சரியில்லை, அவங்க போற பாதை மட்டும்தான் சரியா இருக்கும், மீதி மக்கள் போற பாதையில கற்கள் இருக்கு, பள்ளம் மேடம் இருக்கு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் வீட்டுல மட்டும்தான் லைட் இருக்கும், மத்த வீட்டுல வந்து இருட்டா இருக்குன்னா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் வீட்டுல மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்போட இருக்காங்க, மத்த தமிழகத்துல எந்த தெருவுக்கு போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒரு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் வராம ஏன் இது பண்ணி கொடுக்கலன்னா கேள்வி கேட்கிறாரு. பணம் வரலங்கிறாங்க. மேக்சிமம் பணம் உங்களுக்கு தமிழகத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுத்திருக்கோம், உங்களுக்கு வந்தே பாரத் கொடுத்திருக்கோம், உங்களுக்கு பல ஆயிரம் கோடியில உங்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா டாக்ஸஸ்லயே உங்களுக்கு மேக்சிமம் கொடுக்கப்பட்டிருக்கு. 63,000 கோடி வரைக்கும் உங்களுக்கு கடந்த 5 வருஷத்துல கொடுத்திருக்கோம். ஆனா அதுக்கான நீங்க ஒயிட் பேப்பர் எங்களுக்கு கொடுக்கணும்ல, அந்த ஒயிட் பேப்பர் நாங்க கணக்கு கேட்கிறோம், அந்த கணக்கே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்க ஒன் வே டிராபிக் இல்லல்ல, நாங்களும் கவர்மெண்ட் நடத்துறோம்ல. இன்னைக்கு தமிழகத்துல எது வந்தாலும் எக்ஸ்சேக்கர்ஸ் பேமெண்ட் தானுங்க. சோ எக்ஸ்சேக்கர்ஸ் பேமெண்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ எப்படி 10 லட்சம் கோடி உங்களுக்கு வந்து கடன் இருக்கு தமிழகத்துல, அப்போ நீங்க எக்ஸ்சேக்கர்ஸ் பேமெண்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதானே பாக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மக்கள் என்ன சொல்றாங்க, வரியிலயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஊழல் இருக்கு எல்லா இடத்துலயும், ஏன்னா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, அதுல அவங்களுக்கு கட்டிங் போகணும். சோ இது எந்த வகையில வந்து சரிப்படுத்த வரும்னு எனக்கு தெரியாது. பாண்டிச்சேரி வந்தாங்க, வந்திருக்கும் போது தமிழக பொறுப்பு ஆளுநர் வந்து RSS பாஜகவினுடைய கைப்பறைவா செயல்படுறாங்க, அவங்க நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க, தேர்தல் விதிமுறைகள் அமல்ல இருக்கு, அவங்கள மாற்றணும், அந்த பொறுப்புக்கு வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க புகார் கடிதம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. தாராளம் அனுப்புங்க. அப்படி நிகழ்ச்சி நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல. அது அவர்கிட்ட கேளுங்க, கொடுக்க சொல்லுங்க. தேர்தல் ஆணையக்கிட்ட கொடுத்திருக்காரு. ஏன் உங்க முன்னாடி பேசும்போது உங்ககிட்ட வந்து ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்கலாமே, கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல, கடிதம் கொடுத்தாரு. எப்படி நடந்ததா நீங்க என்கிட்ட கேக்குறீங்கல்ல, அப்புறம் உங்ககிட்ட அது ஆதாரபூர்வமா உங்ககிட்டே கொடுக்கல. அது முன்னாடி பிரஸ் முன்னாடி பேசுறாருன்னா பிரஸ் முன்னாடி ஆதாரபூர்வமா அவர் கொடுத்திருக்கணுமே. உங்க முன்னாடி நான் வந்து கொடுக்க போறேன் கொடுத்துட்டோன்னா அப்போ ஆதாரபூர்வமா உங்க முன்னாடி கொடுக்க சொல்லுங்க. தாராளமா கொடுங்க, தாராளமா கொடுங்க. மதுரை ரொம்ப நல்லா இருக்கு. மதுரை சென்ட்ரல்ல மக்கள் ரொம்ப உற்சாகத்தோட இருக்கிறாங்க. என் கணவர் பத்தி நான் பேசக்கூடாது. 10 வருடங்களாக எதுவுமே நடக்காது. அங்க போய் இறங்கின உடனே மதுரையில ஃபர்ஸ்ட் சொன்ன என்கிட்ட விஷயம் அதுதான். 10 வருடங்களாக ஏமாத்திட்டு இருக்காரு, எதுவுமே நடக்கலன்னு தான் சொன்னாங்க. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருகை தரத திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுப்படுது சொல்றது தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றது, அது தமிழ்நாட்டுல ஏது பிஎம் அடி அப்பதான் டிஎம்கே பலம். அப்போ வந்து எங்களை நம்பிதான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வலுப்படுத்துறதுக்காக பிஎம் வேணும்னு சொல்றாரா?